Hi, இப்போ நம்ம ஒரு போர்ட்ரேட் ட்ரா பண்ண போகிறோம். அந்த போர்ட்ரேட்டுக்கு நான் ஃபஸ்ட்டு கிரிட் மேக் பண்ணி அவுட்லைன் ட்ராயிங் போட்டு வச்சுட்டேன். ஸோ இதுக்கான தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒன்று போர்டு. இந்த போர்டு ஜேகே போர்டுன்னு சொல்லுவாங்க. அந்த போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். பென்சிலு ஹெச்பி பென்சிலும் ஸ்ட்ரெட்லர் பென்சிலும் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன்று பிளெண்டிங் ஸ்டெம்ப்பு எரேசர். ஸோ இதை மட்டும் தான் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு எந்த எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸும் யூஸ் பண்ணலை. ஃபஸ்ட்டு இந்த அவுட்லைன் ட்ராயிங் பண்ணுறதுக்காக ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணி ட்ராயிங் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் ஒன்று 8B பென்சில். இந்த 8B பென்சில் பார்த்தோம்னா ஸ்ட்ரெட்லர் பென்சில். ஸ்ட்ரெட்லர் பென்சிலில் பண்ணால் மட்டும்தான் இந்த அளவுக்கு கொஞ்சம் டார்க்காக பிளாக்காக வரும். மற்ற பென்சிலில் இந்த அளவுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. ஃபஸ்ட்டு ஹெச்பி பென்சிலில் ட்ரா பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒன்று இந்த ஸ்ட்ரெட்லர் பென்சில் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஐஸு, நோஸு, மவுத்து அண்டு இந்த ஸ்கின்னோட அவுட்லைன், அதாவது ஃபேஸோட அவுட்லைன் இது ஃபுல்லாகவே உட்காந்து கொஞ்சம் டார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதை டார்க் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்க்கு ஈஸியாகவும் இருக்கும், கம்ப்ளீட் பண்ண மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலும் கிடைக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிடுறது. இந்த மாதிரி ஃபேஸில் ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளெண்டிங் ஸ்டெம்ப் யூஸ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக ஷேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லைட்டாக ஷேட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு டார்க் எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல டார்க் பண்ணிப்போம். ஸோ பிளெண்டிங் ஸ்டெம்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் டீட்டெயில்டாக. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஸ்கின் எங்கெங்கே இருக்கோ அது ஃபுல்லாக முதல்ல லைட் ஷேட்லேருந்து டார்க் ஷேட் வரைக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன்று இந்த ஹேர் ஸ்டைல் ஃபுல்லாகவே வேறு எந்த பென்சிலும் யூஸ் பண்ணலை அண்டு பிளெண்டிங் ஸ்டெம்பும் யூஸ் பண்ணலை. வெறும் ஸ்ட்ரெட்லர் பென்சில் 8B பென்சில் யூஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நல்லா டார்க்காக லேயர் பை லேயராக அந்த ஹேர் ஸ்டைலை ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட் லேயரு லைட்டாகவும், செகண்ட் லேயர் மீடியமாகவும், தேர்ட் லேயர் நல்லா டார்க்காகவும் வச்சு ஹேர் ஸ்டைலை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சரியா? நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கின்னோட டோன் எங்கெங்கே டார்க் இருக்குது, எங்கெங்கே லைட் இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் அழகாக பிரித்து விட்டுக்கோங்க. அதாவது பிரித்து விட்டுறதுன்னா லைட்டாக இருக்கிற இடம் பிளேசஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு மீடியமாக இருக்கிற பிளேசஸை அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டார்க்காக இருக்கிற பிளேசஸை அப்ளை பண்ணணும். இது மாதிரி லேயர் பை லேயராக அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். இவங்களோட சேரீ பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே டார்க்காக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இந்த டார்க்னஸில் 8B பென்சில் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 8B பென்சில் யூஸ் பண்ணிட்டு பிளெண்டிங் ஸ்டெம்பை தேவையான இடத்துல மட்டும் மெர்ஜ் பண்ணியிருக்கேன். இந்த பிளெண்டிங் ஸ்டெம்ப் யூஸ் பண்ணும்போது டேரெக்டாக பென்சிலில் ஒரு இடத்துல ஷேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பிளெண்டிங் ஸ்டெம்பை டேரெக்டாகவே ஷேட் பண்ணுறதை விட ஒரு ரப் பேப்பரில் இந்த பென்சிலை தனியாக கிறுக்கி வச்சுக்கோங்க. கிறுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பிளெண்டிங் ஸ்டெம்பை கொஞ்சம் டச் பண்ணி எடுத்து நம்ம தேவையான ட்ராயிங்கில் எந்த பிளேஸில் நம்ம ஷேட் பண்ணணுமோ அந்த பிளேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக மெர்ஜ் பண்ணிக்கோங்க. இல்லை டேரெக்டாக நம்ம பென்சில் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு, அதாவது ஷேட் பண்ணி முடிச்சுட்டு அதுமாரி நம்ம இந்த பிளெண்டிங் ஸ்டெம்ப் யூஸ் பண்ணும்போது ரொம்ப டார்க்காகவே வரும். அதுக்கப்புறம் அது கம்மி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பிளெண்டிங் ஸ்டெம்பை கொஞ்சம் ஷார்ப் பண்ண வேண்டியிருக்கும், அதாவது க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி ட்ராயிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் கீழே ஒரு பேப்பர், ரப் பேப்பர் இல்லை ஒயிட் ஷீட் ஏதாச்சும் வச்சுட்டு ட்ராயிங் பண்ணுங்கள். ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கையில் வந்துட்டு இந்த பென்சில் ஷேடிங்கோட மொத்த டார்க்னஸும் நம்ம கையில் தான் ஓட்டும். அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பேப்பரை அடியில் வச்சுட்டு ஷேட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஷேடிங்காக மட்டும், பெயிண்டிங்லலாம் இல்லை, இந்த பென்சில் ஷேடிங்காக மட்டும் இது யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ராயிங்கை கம்ப்ளீட் பண்ணும்போது மேலேருந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டே கீழே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம மறுபடியும் மேலே கொண்டு போயிட்டு வைக்கும்போது கையில் நம்ம பென்சில் ஷேடிங்கு ஓட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பக்கத்தில் தான் அப்படிங்கிறதுனால ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பேப்பர் மேலே வச்சுட்டு இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தோம்னா கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணணுன்னா ரொம்பவே பொறுமையாக வேண்டாம், கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுங்கள். இப்போ தைரியமாக பண்ணுங்கள். எடுத்த உடனே ஃபுல் டார்க்காக அப்ளை பண்ணி எடுங்க. ஃபுல் டார்க்காக பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹேர் ஸ்டைலோட அந்த லைன்ஸு, அந்த முடியோட லைன்ஸ் ஒவ்வொன்றும் தெளிவாக வராது. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் லேயர் பை லேயராக ஃபஸ்ட்டு லைட்டாக, நெக்ஸ்ட்டு மீடியமாக, நெக்ஸ்ட்டு டார்க்காக, அப்புறம் ஹெவி டார்க்காக கூட பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து அழகாக பொறுமையாக பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு நீட்னஸாக அழகாக ரிசல்ட் கிடைக்கும். இந்த பிளெண்டிங் ஸ்டெம்ப்பை யூஸ் பண்ணும்போது அவுட்டரில் இருக்கிற இந்த ஃபேஸ் கட்டோட அவுட்லைன் இருக்கு இல்லையா, அது அந்த ஓரத்தில் நம்ம ஷேட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா அந்த அவுட்லைனும் சேர்ந்து மெர்ஜ் ஆகும்போது ஒரு சில இடத்துல நம்மளுக்கு அவுட்லைன் ரப் ஆகும். அந்த இடத்துல மறுபடியும் நம்மளுக்கு உட்காந்துட்டு ட்ராப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவுட்லைன் கேரக்டர் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா மறுபடியும் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம் தானே. ஸோ அதை உட்காந்து எங்கே இடத்துல நம்மளுக்கு மிஸ் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறதே வேலையாக உட்காந்துட்ருக்கோம். அதனால் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எரேசர் யூஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். எரேசரை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ட்ராயிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக எங்கே லைட்டிங் கொடுக்கணுமோ, அதாவது நம்ம ஃபேஸில்
லைட்டிங் கொடுக்கணும். அதாவது டார்க்னஸ் எங்கே இருக்குது, லைட்னஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுப்போம் இல்லையா, அந்த லைட்டிங் கொடுக்கறதுக்காக நீங்கள் எரேசர் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. மற்றபடி நீங்கள் ஃபேஸில் அதிகமாக எரேசர் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஷேட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மாதிரி அசிங்கமாக டஸ்ட்டு நிறைய படிஞ்சு ஒரு மாதிரி அந்த பிக்சர் டேமேஜ் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ட்ரா பண்ணுற ட்ராயிங்கோட பேப்பர் எப்பவுமே கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சார்ட்டில் ட்ரா பண்ணாலும் சரி, இல்லை பேப்பரில் ட்ரா பண்ணாலும் சரி, இது மாதிரி ஜேகே போர்டில் ட்ரா பண்ணாலும் சரி, கொஞ்சம் அதை ஹேண்டில் பண்ணுறது நீட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். கொஞ்சம் நீட்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா அந்த பேப்பர்ஸோட சைட்லலாம் எங்கேயும் மடிப்பு இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக அழகாக வந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு அந்த அவுட்புட்டும் நல்லாயிருக்கும். ட்ராயிங் கொஞ்சம் நல்லா நீட்னஸாக பண்ண மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கசகசன்னு பண்ண மாதிரி, ஏதோ அர்ஜென்ட்டில் பண்ணி அப்படியே தூக்கி போட்ட குப்பையில் இருந்து எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அது மாதிரி மேக்ஸிமம் பண்ண வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அழகாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே, இது மாதிரி ஃபுல்லாக உட்காந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அவுட்புட்டு நம்மளுக்கு கிடச்சிரும் இல்லையா, அந்த பிக்சரை பாருங்கள். நீங்கள் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிக்சர் ஒன்று வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த பிக்சரும் பாருங்கள். ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பாருங்கள், எங்கேயாச்சும் மிஸ் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தா தான் நம்மளுடைய பிக்சரில் எங்கே மிஸ் பண்ணியிருக்கோன்ட்டு கரெக்டாக தெரியும். ஸோ அதை வச்சு கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. கடைசியில் நீங்கள் எரேசர் யூஸ் பண்ணி நல்லா ஹைலைட்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்தெந்த இடத்துல ரப் பண்ணணுமோ அதெல்லாம் நல்லா சுற்றி அழகாக நீட்டாக ரப் பண்ணிவிட்டு பார்டர் அவுட்லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ட்ராயிங் எதனா வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.